ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சட்டுன்னு முட்டைகோஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருங்க. இப்போ இது லைட்டாக வறுபடணும். இது கூட 3 வரமிளகாய் 4 பல்லு பூண்டு சேர்த்துருங்க. லைட்டாக வதக்கிட்டு சின்ன துண்டு புளியை இது கூட சேர்த்துருங்க. புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துருங்க. இந்த முட்டைகோஸ் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நல்லா எண்ணெயில் முட்டைகோஸை வதக்கிடணும். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 கப்பு பொடியாக கட் பண்ண முட்டைகோஸ் சேர்த்துருங்க. நான் கிரேட்டரில் போட்டு தான் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 கைப்பிடி கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோடு சேர்த்துருங்க. முட்டைகோஸை நல்லா எண்ணெயில் வதக்கணும். அப்போ தான் அந்த முட்டைகோஸோட ஸ்மெல்லு போய் முட்டைகோஸ் சட்னி மாதிரியே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக நான் வதக்கியிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம், சூடாகட்டும். இந்த சட்னி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சூடாக ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிடலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம், எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளிப்பு சேர்க்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/4 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பை சட்னியில் கலந்துருங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான முட்டைகோஸ் சட்னி சட்டுன்னு ரெடி ஆயிரும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.